கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தள்ளி விடுதலை வெறுக்கின்ற கர்த்தர். மார்க்கின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பரிசேயர் இயேசு கிறிஸ்து சோதிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடலாமான்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து திரும்பி கேட்குறாங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம்னு மோசே சொன்னாங்கன்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்க இதே கடினத்தின் நிமித்தம் தான் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆனா ஆதியிலே தேவன் அவர்களே என்ன பண்ணாங்க, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதனால புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்து இருப்பான். அவங்க இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பாங்க. இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பாருன்னு சொன்னாங்க. அதனால தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள்ன்ட்டு இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டைவர்ஸ் ரொம்ப இதாகுது. ஒன்று தள்ளி விடுதலே கர்த்தர் விடுக்கிறார். யார் என்ன சூழ்நிலை சொன்னாலும் சரி, நீங்கள் கர்த்தர்கிட்ட விசாரிங்க. ஏன்னா மனுஷங்க ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லலாம், இதை பண்ணு, அவங்க எப்படி ஒன்று தாழ்மையாக நாட்டில் எப்படின்ட்டு. ஆனால் ஒன்று நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கும் போது தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஏசப்பாவே சொல்லிட்டாங்க, தேவனை நேற்றிலே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். நீங்கள் மல்கியாவில் பார்க்கலாம், தள்ளி விடுதலே கர்த்தர் இருக்கிறாங்க. அதனால் ஒரு நாள் கர்த்தருக்கு ஆதரவு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டத்தில் நீங்கள் சொல்ல எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கன்ட்டு. ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஏசப்பாவால் மாற்ற முடியும். நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும் கேளுங்க, மனுஷங்க கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழியை கர்த்தருக்கு போயிட்டு அவர் மேல் நம்பிக்கையாருன்னு வேணும்னு சொல்லுது. அதனால் உங்கள் வழியை அவர் ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இதுவே இந்த செய்தி மனிதட்டும்.